விஜய ரகுநாத சேதுபதியின் இந்த ராமநாத சமஸ்தானத்தை ஆட்சி செய்தவர். அவருடைய தங்கை மகனுக்கு தன்னுடைய 2 மகள்களையும் திருமணம் செய்து கொடுக்குறாரு. ஒரு நாள் ஒரு சாமியார் நிற்கிறாங்க. ஐயா, நீங்கள் இந்த ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு படகு விட்டீங்களே, அந்த படகுக்கு உங்கள் மருமகன் காசு கேட்குறாருங்கன்ட்டாங்க. இவர் இலவசமாக, பாம்பன் பாலம் இல்லாத தருணம்ல இலவசமாக படகு விட்டுருந்தார் எல்லாருக்கும். உங்கள் மருமகன் அதுக்கு காசு கேட்குறாருங்கன்னாங்க. உடனே அவர் கூப்பிட்டு மருமகனை விசாரிக்கிறாரு. அவர் கூட சொந்த செலவுக்காக காசு கேட்கலங்க. அவர் இந்த கோவிலினுடைய திருப்பணிக்காகத்தான் வசூலிச்சிருக்காரு. 4 ரூபா வசூலிச்சிருக்காரு. என் பேச்சை மீறி நீ வந்த துறவிகள்கிட்ட காசு கேட்கலாமான்னு சொல்லி தன்னுடைய சொந்த மருமகனை, 2 மகளை திருமணம் செய்து கொடுத்த தன்னுடைய சொந்த சகோதரியின் மகனை தலையை வெட்ட சொன்னார் சார். நீதிக்காக போராடிய அல்லது நீதிக்காக தனது சொந்த மருமகனினுடைய தலையை வெட்ட சொன்னார். தன்னுடைய கணவன் இறந்து விட்டான் என்று தெரிந்ததும் 2 பெண்களும் அந்தந்த இடத்திலேயே உயிரை விட்டார்கள்னுவாங்க. அந்த இடம் தான் அக்கா மடம், தங்கச்சி மடம். இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்த பார்க்கலாம். இந்த இடங்களினுடைய வரலாறு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நீதிக்காக நம் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள், இவர்களைத்தான் கதாநாயகர்களாக கொண்டாட வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கே. என்ன இதையெல்லாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு உள் ஒளியை பெருக்கக்கூடிய விஷயமாக நம்ம கற்றுக் கொடுக்கணும். குடும்பத்தில் இருக்க